அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் உதயா வேளாளர், வேளாண் முன்னேற்ற கழகத்தின் மாநில தகவல் மற்றும் செய்தி ஊடக பிரிவு செயலாளர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் இருக்க அண்ணன் ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் அனைத்து பிள்ளைமார் சங்க கூட்டமைப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த அமைப்பின் மூலமாக இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் என்பவருக்கு திருநெல்வேலி நெல்லையில் போய் சைவ வேளாளர் சங்கத்தில் போய் இவங்க ஆதரவு கொடுத்து ஒட்டுமொத்த வேளாள பிள்ளைமார்களும் அனைத்து பிள்ளைமார்களும் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம், பெருவாதான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் என்னை கேட்டால் என்னன்னா, ஏதாவது நீங்கள் யார் இந்த அனைத்து பிள்ளைமார் சங்கன்றது எந்தெந்த அமைப்பை சேர்த்தது, எந்த அமைப்பினரே உள்ளே இழுட்டு கொண்டு வந்திருக்குது, யாருடைய ஒருங்கிணைப்பை நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க? அதாவது உங்களுக்கு அரசியல் வேணும், நான் அரசியலில் பிரபலமாகணும், நான் பெரிய ஆள் ஆகணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையிலையோ அல்லது உங்கள் சங்கத்தின் சார்பிலையோ போயிடணும். ஒட்டுமொத்த பிள்ளைமார்ன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் வெள்ளாள பிள்ளைமார்னு நாங்கள் இருக்கோம், வேளாள பிள்ளைமார்கள் இருக்கோம். சரியா? நீங்கள் அதை என்ன சொல்கிறீங்க, ஒட்டுமொத்த பிள்ளைமார்களும் சைவ வேளாள சைவ பிள்ளைகளும் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேட்டி கொடுத்துருக்கீங்க ஒரு நியூஸ் சேனல்களில். சரியா? இது எந்த அளவுக்கு நியாயமான ஒன்று? அதான் மன்னிக்கணும், நியாயத்தெல்லாம் பற்றி உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் பார்த்தியா, என்னைய செருப்பு கட்டி அடிச்சுக்கிறணும். சரியா? பல்லர்களுடைய மேடையிலேயே ஏறி அவளுக்கு வேளாளர் பெயரை கொடுக்கலாம்னு சொல்லி கையெழுத்து போட்டது நீ தானே, ஆறுமுகம் பிள்ளைங்கிற நீ தானே. இன்றைக்கி நீ அரசியல் பண்ணுறோம் அது பண்ணுறேன்னு சொல்லி வித்துடுற. இது யாரை ஏமாத்துற? இப்போ நீ யாரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க? உன்னை நீயே ஏமாற்றிக்கிட்டு இருக்கியா, இல்லை மற்ற சங்கங்களை ஏமாத்துறியா, இல்லை மற்ற அமைப்புகளை ஏமாத்துறியா? இன்றைக்கி நான் நேரடி சவால் விடுறேன். உன்னுடைய அனைத்து பிள்ளைமார் சங்கத்துடைய பெரும்பான்மையான உறுப்பினர்களையும் கூப்பிடு. சரியா? இல்லை எங்களுடைய வெள்ளாள முன்னேற்ற கழகத்துடைய பெரும்பான்மை உறுப்பினர்கள் நாங்கள் திரட்டுறோம், பார்ப்போம் யாருடைய அமைப்பு வலுவானது, யாருடைய கட்டமைப்பு வலுவானது, யார் அரசியல் தலைமைக்கு உகந்தவர்கள் யாருன்றத, அரசியலுக்கு தகுதியானவர்கள் யாருன்றதை பார்த்துக்கிடுவோம். நீங்கள் பிஜேபி கூட ஒட்டுண்ணியாகவே இருந்து பழகிட்டீங்க. சரியா? ஒட்டுண்ணியாகவே இருந்து பழகிட்டீங்கன்னா ஒட்டுண்ணியாகவே இருந்துடணும். அதை விட்டு போட்டு ஒட்டுமொத்த வேளாளர் சமுதாயத்தையும் ஒட்டுண்ணியாக மாற்ற நினைப்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. இது மிகப்பெரிய நீங்கள் விளைவில் சந்திக்க போகிறீங்க. சரியா? நாங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். சரியா? இது வரைக்கும் இந்த ஆறுமுகம் பிள்ளை என்பவர் வேளாளர் பெயர் பிரச்சனைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாரு, பல்லர்களுக்கு ஆதரவு அந்த பெயரை கொடுக்கலாம்னு சொல்லி. இந்த பெயரை கொடுக்கலாம்னு சொல்லி கையெழுத்து போடுறதுக்கு நீ யார்? இந்த இனத்தில் நீ பிறந்திருந்தாலும் என் இனத்தின் பெயரை இன்னொருத்துக்கு கொடுக்கலாம்னு சொல்லி இப்போ கையெழுத்து போடுறதுக்கு நீ யார்? உன் கையெழுத்து வாங்கி கையெழுத்து போட்டு பரிசீலனை பண்ணுற அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு செஞ்சு தள்ளிட்டீங்களா? என்ன செஞ்சிட்டீங்க? அப்படி இந்த சமுதாயத்துக்கு என்ன செஞ்சிட்டீங்கன்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு. நீங்கள் யார் மதுரையில் மாநில மாநாடுன்னு சொல்லி 35 பேரை கூட்டு உட்கார வச்சுருந்தீங்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லண்டன் முருகேசன் ஐயா அவர் சொல்லி புலம்புனார், எங்ககிட்ட கதர்னார். நாங்கள் அவர்கிட்ட களத்தலையாக அடிச்சுக்கிட்டோம். சரிங்களா? அதெல்லாம் பேச விரும்பலை. சரியா? இந்த மாநில மாநாடுன்னு சொல்லி 35 பேரை கூட்டி மகாலில் போட்டுருந்தீங்க. மாநாடுன்னு என்னன்னு தெரியுமா உனக்கெல்லாம்? மாநாடுன்னு என்ன? குறைந்தபட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் மக்களை கூட்டு வச்சு தான் மாநாடு. வெறும் 35 பேர் 40 கூட்டு வச்சு ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சு நீ மாநாடு போடுறேன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருந்தேன். ஊர் பேட்டெலாம் காசு வசூல் பண்ணி ஏமாற்றிட்டு இருந்தீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உன்னுடைய திறமை, என்னமோ பண்ணிட்டு போ. ஆனால் இந்த வேளாளர் பெயர் பிரச்சனையில் நீ பேசும்போது நாகரிகமாக உன்னுடைய நிலையறிந்து நீங்கள் பேசணும். சரியா? அனைத்து பிள்ளைமார் சங்கம்னு வச்சதே முதல்ல தவறான விஷயம். பிள்ளை என்பது ஒரு பட்டம். சரியா? அது இன்றைய பறையர்களுக்கும் இருக்கும், யாதவர்களுக்கும் இருக்கும், கோணார்களுக்கும் இருக்கு. பிள்ளைங்கிற பட்டம் அனைவருக்குமே இருக்குது. சரியா? அந்த பட்டத்தை வைத்து நீ அனைத்து பிள்ளைமார் சங்கம்னு சொல்லி கொண்டு வெள்ளாளனுடைய ஒன்றிணைச்சின்னா அப்போ இருக்கவங்க எல்லாம் கேனப்பாயன், நீங்கள் மட்டும் அவ்வளவு தெளிவாக இருக்கீங்க. அவ்வளோ தெளிவாக நீங்கள் அரசியல் பட்டு போகிறீங்க. அப்போ நாங்கள்லாம் இழிச்ச வாங்கிங்க. காலங்காலமாக அந்த வேளாளர் பெயர் பிரச்சனைக்கு கொடி பிடிச்சி கோஷம் போட்டு ஒவ்வொரு போலீஸ்ட்டை வாங்காத அடிக்கிட்டாது நாங்கள்லாம். சரியா? வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக 35-40 மாவட்டங்களையும் கடுமையான பாடத்தை நாங்கள் எதிர்த்தோம். யாரால? உன்னுடைய ஒரு கையெழுத்து போட்டு அந்த இனத்துக்கு நீ தூண்டுகோலாக அமைஞ்சிட்ட. நீ கையெழுத்து போட்டு பயிராக போச்சுன்னு போயிடுவேன். என் இனத்தின் பெயர் இன்னொருத்தண்டை பறிவு கொடுத்துட்டு நாங்கள் நாக்கு வச்சுட்டு உட்காந்துருக்கோம் நாங்கள்லாம். அப்புறம் அந்த பேட்டில் என்ன சொல்லியிருந்தேன், நாங்கள் ஒற்றை சுழி வெள்ளாளர்கள், கொங்கில் இருக்கவங்க தான் அந்த பெயருக்கு உரித்தானவர்கள், அவங்களுக்கு தான் சண்டை போடணும், நாங்கள் சண்டை போட விரும்பலைன்னு. கொஞ்சம் கூட வரலாற்று அறிவில்லாத தற்குறியா எத்தனை நாளைக்கு தான் இருக்க போகிறீங்க நீங்கள்லாம்? எத்தனை நாளைக்கு இருக்க போகிறீங்க? இன்னும் தயவு செஞ்சு வரலாறு படியான்னு தளத்தலையாக அடிச்சுக்கிட்டு அத்தனை பேர்த்தையும் எவன் கேட்குறீங்க? வரலாறுனா என்னன்னு புரிஞ்சுக்கங்க. சரியா? ஒத்த சுழி வேவான், ரெட்டை சுழி வேவான். இல்லை உங்கள்லாம் ஸ்கூல் பக்கம் போனீங்களா, இல்லை பள்ளிக்கூடம்ங்கிற பார்த்துட்டு ஓடியே திரும்பி வந்துட்டீங்களா? பள்ளிக்கூடத்து வாசல் எட்டி பார்த்துட்டு
வெள்ளாளர் வேளாளர் இரண்டும் ஒன்றே, எழுத்து நடையில் வெள்ளாளர், சொல் நடையில் வேளாளர்னு சொல்லி தெளிவாக வந்து இலக்கியங்கள் சொல்லுது, நிறைய குறிப்புரைகள் சொல்லுது. சரியா? நிறைய புராணங்களும் அதான் சொல்லுது. அப்படி இருக்கையில் வரலாற்று ஆவணங்களும் அதான் சொல்லுது. வேளாளர் குடி, வேளாளர் ஜாதி, வெள்ளாளர் ஜாதின்னு சொல்லுது. ஆனால் நீ ஒத்த சொல்லி, நாங்கள் வந்து ஒத்த சொல்லி வெள்ளாள பிள்ளைமாரு, இது வந்து கொங்குலருக்கு தான் சேரும், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு அறிவோடு நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க இந்த ஊருக்குள்ளே. உங்களோட முட்டாள்தனத்தையும் சேர்த்து இந்த வெள்ளாளர்களையும் நீங்கள் இழுத்து போய்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஒரு நல்லா சொல்லிக்கிறோம், உங்களுடைய இந்த தெளிவற்ற அரசியல், ஒட்டுண்ணி அரசியல், மற்றவன் காலை நக்கி குடிக்க வேண்டிய அரசியல், இதுக்கெல்லாம் முடிவு கட்ட இந்த வெள்ளாள முன்னேற்ற கழகம் இந்த களத்தில் இறங்கி இருக்குது. இன்னைக்கு தேனி தொகுதியில் நிற்கிறது வெறும் ஆரம்பம் தான். அண்ணன் பந்தல் ராஜா அவர்கள் கப்பல் சின்னத்தில் தேனி பால்மர தொகுதியில் நிற்கிறாரு. அது வந்து வெறும் ஆரம்பம் மட்டும்தான். அடுத்த சட்டமன்ற எலெக்ஷனில் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த வெள்ளாள ஏரியில் அந்த வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக ஒவ்வொரு தொகுதியிலும் சுயேட்சை நிற்க வைப்போம். நின்று எங்கனால முடிஞ்ச போராட்டத்தை பண்ணுவோம், போராடுவோம், போராடிக்கிட்டே இருப்போம். சரியா? கடைசி வரைக்கும் வெற்றியோ தோல்வியோ போராடணும், அவ்வளோதான் எங்களுக்கு. இந்த இனத்துக்கு வந்து நாங்கள் வந்து போராடணும், இந்த இனத்தில் இறங்கி செய்யணும் நாங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் எவனுடைய தயவுதாச்சும் எங்களுக்கு தேவை கிடையாது. இந்த இனத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ தெளிவாக செய்வோம். அதுக்கு முன்னால் ஒன்று மாதிரி இருக்க இந்த ஒட்டுண்ணிகளை, வரலாற்று அறிவில்லாத தற்குறிகளை களை எடுத்து பிடுங்கி ஓரம் போட்டுட்டு அடுத்து நேராக போகணும். எதுக்காக சொல்கிறோம்னா, ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கோம், அந்த பாதையில் வந்து கல் முள் பள்ளம் மேடுமா இருக்குது சரியா? அப்போ அந்த கல் முள் களையெல்லாம் எடுத்து அத்தனை நம்ம நேராக போக முடியும்? அந்த கல்லும் முள்ளும் பாதையில் இருக்க மேடு பள்ளங்களும் உங்களை போன்ற அறிவற்றவர்கள் தான். உனக்கு பிஜேபி பிடிக்கும்னா பிஜேபி போய் ஜாயின் பண்ணிக்க, செஞ்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. ஆனால் ஒட்டுமொத்த வெள்ளாள இனத்தையோ நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக கொண்டு போய் களமிறக்குன்னு சொல்றது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். எங்கே பார்ப்போமா? நாங்கள் இந்த இடத்துல சவால் விடுறோம். ஒட்டுமொத்த வெள்ளாள சமுதாயமும் சொல்கிற நீங்கள் சொன்னீங்க இல்லை, அந்த ஒட்டுமொத்த வெள்ளாள சமுதாயம், சைவ வெள்ளாள சமுதாயம் போய் நயினார் நாகேந்திரனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுங்க பார்ப்போம். அவர் ஜெயிச்சிட முடியுமாங்க? ஜெயிக்க முடியுமா? இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, அந்த திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரன் படுதோல்வி வரைஞ்சாருன்னு சொல்லி நாங்கள் தகவல் வரத்தான் போகுது, வர வைப்போம்.